இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? வெயிட் பண்ணு, எது போடாது, இது தீ போச்சு. இது போண்டாதான். இதுக்குதான் பேக்கிங் சோடா அதிகமா போடாத சொன்னேன். நான் வேஸ்ட் பண்ணிட்டேனா? ஆக்சுவலா நாங்க என்ன ட்ரை பண்ண வந்தோம்னு சொல்லிட்டு நான் ஸ்டைல போட்டோ போடுறேன், அதை பாருங்க. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு வித்மேஸ்கே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸோடைய ஃபர்ஸ்ட் ஒரு தேன்மிட்டை வீடியோ பார்த்தோம்ல, அந்த மாதிரி இது பேர் என்ன சதீஷ், நீ தான் இது வேணும்ட்டு கேட்டேன். பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. இதுக்கு பேர் வந்து ரெண்டு மூணு சொல்லுவாங்க. என்னது, பால் பன்னு சொல்லுவாங்க. பால் பன் தானே, பால் கோவா பண்ணா பால் பண்ணா, பால் பண்ணு, யானை உருண்டை, அவ்வளோதான் தெரியும். அப்புறம் கஜ்ராவா? இது இல்லை, கஜ்ரா வராது. இது ஏதோ சம்திங் பேர் தெரியாது. நல்லா இருக்கு. ஆனா சாப்பிட்டுருக்கேன். நான் சின்ன வயசுல இருக்கப்போ எங்க தாத்தா எனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், சாப்பிட்டுருக்கேன். திடீர்னு யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தோம், சரி இது செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா தேன் மிட்டாய் செஞ்சதுலே நம்ம எப்படி செஞ்சுட்டு நல்லா தெரியும். ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு, உண்மையே நல்லா இருந்துச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சேன். ஆமா, அந்த மாதிரி இதுவும் நல்லா வரும்ன்ற ஒரு மன தைரியத்துல செய்யலாம் வந்திருக்கோம். சரி வாங்க இது எப்படி வருதுன்னு பாக்கலாம். தேன் மிட்டாய் மாதிரி நல்லா வரும். கடவுளே, இன்னொன்னு கேட்டா இது எனக்கு ரொம்ப ஃபேவரட். நான் எப்பனா கடையில பார்த்தேன்னா வாங்கி சாப்பிட்டுருவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து மைதா மாவு, அதாவது தேன் மிட்டாயில செஞ்ச மீந்து போன மைதா. ஆமா சீரியஸாவே, ஏன்னா அது பாக்கெட் வாங்கி வேஸ்ட் ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். ஆமா ஆமா, ஒரு கப் மைதா மாவு. இது வந்து சக்கரை வந்து கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து கொஞ்சமா ஸ்வீட்காக, கொஞ்சமா தான், நிறைய போடக்கூடாது. இது வந்து பேக்கிங் சோடா, தேன் மிட்டாய்க்கு போட்ட மீதி தான். ஆமா, எப்படியும் ரெண்டாவது டைம் யூஸ் பண்ணிட்டு, இன்னொன்று வந்து அது நிறைய போட்டுட்டு ஒழுங்கு மாதிரியே அதை கம்மியாக போடு. இங்கே பாருங்க, இட்ஸ் வெரி எஃபெக்டிவ். இது வந்து நான் தண்ணியில பிசையக்கூடாது, பால்ல தான் பிசையணும். பால் இல்லாதவங்க கடையில போய் வாங்கி வந்து பேசணும். ஓ மை காட், இந்த ஒரு பிளேட் மேல வச்சுக்கோ. சால்ட் போட்டுக்கோ, கட்டியாயிடும். கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். ஆக்சுவலி இது எப்படி வரும்னு எனக்கு தெரியல, நானே ஒரு வீடியோ பார்த்து தான் பண்றேன். எல்லாமே வீடியோ பார்த்து தான் பண்றேன். ஒரு நாள் நான் ஒரு குக்காக மாறுவேன், அன்று தெரியும் நான் எவ்வளவு பெரிய குக் என்று. கை போட்டு பேச, ஐயோ கையில போட்டு பேசுறீடி, அதெல்லாம் பேச நல்லா இருக்காது. என் கைப்பக்குவத்துல சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி மைதா மாவு காலி ஆயிடுச்சு, வேலை தனியா பேசிட்டேன், என்ன பொருள் தெரியல. ஆமா, நீ கோதுமை மாவுனா இருக்கு, போட்டுக்கோ. உண்மையாவே இல்லை, கரெக்டு தான். அதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. எண்ணெய் கொஞ்சம் கொடுங்க. ஆக்சுவலி எங்களுக்கு வந்து ரீசெண்ட் டைம்ல நெய் வந்து கொஞ்சம் ஃபேவரட் ஆயிடுச்சு, அதனால நெய் போட்டுக்கிறோம். நீங்க ஆயில் போட்டு பிசைஞ்சுக்கோங்க, ஏன்னா 90 வந்து ஆயில் போட்டு பேசுறாங்க. அப்படியே நம்மளை பார்த்து செய்யறாங்க போறோம் 1000 பேர். யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் நம்மளை பத்தி செய்ய மாட்டாங்களா சதீஷ்? செய்ய மாட்டாங்க. சாரி, நம்மள இல்ல, என்ன பார்த்து. என்னடா, ஐ திங்க் போதும் நினைக்கிறேன், ரொம்ப பசியாத. சரி போதும், இதுவே இன்னும் கொஞ்சம் ஒரு 10 minutes அது ஊறட்டும். இதுக்காவது 10 நிமிஷம், அதுக்கு 4 மணி நேரம் ஊற வச்சேன். சீக்கிரமா சீக்கிரம் ஓடியானா கருப்போம். எனக்கு ஏன் நல்லா போஸ்டர் ஓட்ட பசங்க இருக்கு. 10 minutes later. இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம இது பண்ணி வச்சிருந்தோம்ல, பிசைஞ்சு வச்சிருந்தோம்ல, அது எந்த நிலைமையில இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி பிசைஞ்சது இப்போ எந்த நிலைமையில இருக்குன்னு பார்க்கலாம்.
பேட்ச் பண்ணா இருக்கு. சரி அங்க எண்ணெயை ஊற்றி வச்சிருக்கிய என்ன கதை இது? இதை வந்து இப்படி இப்படி பால் பண்ணி அதில் பொரிச்சு எடுக்கணும். பொரிச்சு எடுத்துட்டு அப்புறம் வீடியோ பண்ணுறோம். அந்த சர்க்கரையை ஊற வச்சிரு. சைடு பை சைடு சர்க்கரையை ஊற வச்சிரு. ஆமா இப்போ வந்து சர்க்கரை வந்து கரைச்சி வச்சுக்கணுமா? கரைச்சி வச்சுக்கணுமா? அரைச்சி வச்சிருக்கோம். அதை வேஸ்டா போயிடலாம். அவ்வளோ டைட்டெல்லாம் மூடலையே. எப்படி முடிய திருப்படியும் கொய்யால யாரும் ஒரே மாதிரி வாங்க சொல்லுங்க. நீ தான் வாங்கின அதை தள்ளிட்டாங்க தூக்கிட்டா. தண்ணி ஊற்றி அரைச்சிரும். இது கொஞ்சம் கொஞ்சமா பாயில் பண்ணி போட்டுட்டோம். என்ன முதல்ல காய்ஞ்சிருக்குங்க அதுக்கு சூடு இருக்கேன். இது பண்ணி போனோம். கை என்ன தள்ளிக்கோ. இது ஏதோ நம்பிக்கை வரல. தேன் முட்டை அளவுக்கு எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. இப்போ வந்து சூடாயிடுச்சு. என்ன குட்டி குட்டியாக எடுத்து போடுவோமா? போண்டா சொல்கிறேன். ஆக்சுவலி போண்டா மாதிரி தான். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோ. இது வந்து ஒன்று கொஞ்சம் இதுவான அங்கே போய் டக்குன்னு காஞ்சிச்சு போய் எண்ணெய் அது சீக்கிரமாக காஞ்சிச்சு. இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? வெயிட் பண்ணு எது போடாது. இது தீஞ்சு போச்சு. அதுதான் எண்ணெய் ஸ்லோ வைன்னு சொன்னீங்க. இல்ல அவங்க சொன்ன அவங்க பண்ண மாதிரியே வரலையே. ஒண்ணு வேஸ்டா போச்சா? எனக்கு தெரிஞ்சு தண்ணி அதிகமாயிடுச்சா பால்? இது வந்து கண்கொள்ளா காட்சி அடிக்கலையே. அதுவும் அப்படிதான் போதா? ஏன் போட்டோடனே அப்படியாவது உடனே எண்ணெய் ஆஃப் பண்ணுமா? சொன்னாதான் உடனே வேகாது. அவங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் வச்சு தானே. கொஞ்சம் இது போடாத. இது போண்டாதா? இதுக்குதான் பேக்கிங் சோடா அதிகமா போடாத சொன்னேன். அநியாயத்தும் சாப்பிட்டா வந்திருக்குது. அது இந்த கடையில் வைப்பாங்க தெரியுமா ஸ்வீட் போண்டா? நம்ம இந்த கடையில் வாங்கி சாப்பிடுவோமே. கல் மாதிரி இருக்குப்பா. நான் வேஸ்ட் பண்ணிட்டேனா? கூட கொஞ்சம் சர்க்கரையை போட்டுருந்தா போண்டாவே சாப்பிட்டுருக்கூடாது. இப்போ சர்க்கரையை வேற ஊற ஆக்சுவலாக நாங்கள் என்ன ட்ரை பண்ண வந்தோம்னு சொல்லிட்டு நான் சைடில் ஃபோட்டோ போடுறேன். அதை பாருங்க. இப்படி வர வேண்டியது என்ன எங்க தப்பு நடந்ததுன்னு தெரியலையே. கரெக்டா தானே வந்திருக்கு. எங்க நான் உடைச்சேன்? அங்க பாரு. அவங்களுக்கு எப்படி வந்துச்சு, உங்களுக்கு எப்படி வந்திருக்கு போட. அவ்வளவுதான். இதனுடைய நிலைமை தான் தெரிஞ்சு போச்சு. போண்டா போட்டு விட்டுரு. இப்ப பாருங்க ஒரு காமெடிய. இது என்ன போட்ட உடனே அந்த கலர் ஆயிடுது. அவங்க தான் வேக வச்சாங்க. ரொம்ப முக்கியம். எடுத்துருவா. ஸ்வீட் போண்டா மக்களே.
பைத்தியம், அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? என்ன கொடு ஆமா இருக்குது, ஒண்ணுதான் வரும். போடு, அப்படியே போடு, வர எண்ணெய் வர. போடு, என் கையில் அடிக்குதுன்னா நான் வர டச் பண்ணல, அப்படியே போடுங்க. அது எப்படி நல்லா வர போகுது கிடையாது, அது எப்படி நல்லா வர போகுது கிடையாது. இப்போ தீங்கி போச்சா? பயமா இருக்கா? போடு, ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் வெடிக்குதாண்ணா? ஒன்றும் ஆகாது, போடு. வெடிக்காது. இவ்வளோ நேரம் போட்டதுன்னா வெடிச்சுதாண்ணா. அதுக்கே என்ன ஆகும்? அதுக்கே தெரியல எப்படி வரன்றது. நீ போறது உள்ள என்ன இருக்காண்ணா? ஏண்டி அது தீது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இங்க பாருங்க. வாவ், எவ்வளவு பெரிய போண்டா. ஆஃப் பண்ணி தொலை, கேஸ் வேஸ்ட் ஆகுது பாரு. ஒரு சக்கரை நல்லா கலந்துருச்சு. இப்போ இந்த பாத்திரத்துல வந்து வெயிட்டா இருக்கு. நல்லா கலந்து சக்கரை தண்ணி. இப்போ வந்து அது வந்து கொஞ்சம் பாகு எடுக்கணும் சாமி. அது இந்த பெரிய ஸ்பூன் ஊற்றி. இது வந்து ஒரு சக்கரை பாகு அந்த அளவுக்கு வரணும். வருமா? அது வரும். அந்த போண்டா போண்டாக்கு சக்கரை பாகு நல்லா இருக்கு. ஆக்சுவலி இப்படி தொட்டு பார்த்தா ஏதோ என்ன கம்மியா இருக்கு. வந்துச்சு. சுடுதுரும். நம்ம போண்டாலாம் எடுத்து போட்டுருவோம், வேணாம். போண்டா ஊற வச்சு குலோப் ஜாமுன் தோணுது. சத்தியமா இது ஈஸியான ப்ராசஸ் அவங்க பண்ணும்போது. ஆனா இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா வரும்னு நம்ம எதிர்பார்க்கலையே. ரொம்ப முக்கியம். எங்க வருவேன் இது அந்த பண்ணு சாப்பிட்றதுக்கா? தேவையில்லை. அதுதான் போட்ட உடனே வந்து கருப்பாயிடுச்சு. அது எப்படி வேகும்? பாரு, நான் பேசஞ்ச மாவு எங்க தப்பு நடந்துச்சு? சத்தியமா வேகல. சாப்பிட்டு பாரு. என்ன கரும, என்ன கருமனே தெரியல. இந்த சாதம் செஞ்சுட்டு அந்த சாதம் அந்த குண்டான்லயே விட்டுட்டு ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு எடுத்தா ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி இருக்குடா. நல்ல வேலை ஒரு கப்பு மைதாவோட முடிஞ்சுது. மாவு நிறைய இருந்து நான் நிறைய செய்யறேன்டி அப்படி சொல்லிட்டு எக்கச்சக்கமா கொட்டி வீணடிக்காம அது வேஸ்டாவே குப்பை தொட்டில கொட்டிருக்கலாம். ஓகே பாய். நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.